Taste the Daily. Taste the Daily. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் சீமானின் மனைவி கயல்விழி சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். வீட்டிற்குள் நுழைந்து காவலாளி மீது ஆய்வாளர் தாக்குதல் நடத்தியதாக புகார் கொடுக்க திட்டம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை போலீசார் சீமானின் வீட்டில் சம்மன் ஒட்டியிருந்த நிலையில் அது கிழிக்கப்பட்டு பின்னர் காவலாளி மற்றும் கிழிக்கப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டிற்குள் நுழைந்து காவலாளி மீது ஆய்வாளர் தாக்குதல் நடத்தியதாக புகார் கொடுக்க திட்டம் எனவும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பான வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் இன்று காலை சம்மன் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்புராமன், சீமான் மனைவி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். என்னென்ன நடவடிக்கைகள் அவர் தரப்பிலிருந்து எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அணியுடன் சீமானின் மனைவி கயல்விழி தற்போது நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை சீமான் மீது பாலியல் வழக்கு கொடுத்த நடிகையின் புகாரின் பேரில் இன்று காலை வளசரவாக்கம் போலீசார் அவரது வீட்டிற்கு வந்து நாளை ஆஜராகுமாறு நோட்டீஸ் ஒட்டினார்கள். அந்த நோட்டீஸை சீமானின் ஆதரவாளர் சுபாகர் என்பவர் அதை கிழித்திருக்கிறார். இதனை அடுத்து காவல்துறையினர் அங்கு வந்து அவரை கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் சீமான் வீடு உள்ள பகுதியில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பாதுகாப்பையும் மீறி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அங்கு சீமான் வீடுக்கு முன்பாக குவிய தொடங்கினார்கள். இந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அணி தற்போது சீமானின் வீட்டிற்கு விரைந்திருக்கிறது. அவர்கள் சீமானின் மனைவியுடன் தற்போது ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம், நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்தாக அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறை ஆய்வாளர் மீதும் அதே போல காவலர் மீதும் அந்த புகார் கொடுக்க இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அவர்கள் உள்ளே அத்துமீறி சீமானின் வீட்டிற்கு உள்ளே அத்துமீறி நுழைந்ததாக அது எப்படி வரலாம் என்பது குறித்து இது மாதிரியான விஷயங்களை வைத்து அவர்கள் தற்போது இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை பேரில் அவர்கள் காவல் ஆய்வாளர் மீது புகார் கொடுக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது 10க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்களுடன் சீமானின் மனைவி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னும் மேலும் ஒரு சில வழக்கறிஞர்கள் உள்ளே வர இருக்கிறார்கள். Taste the Daily.